குறித்து நான் பேச போகிறேன். எதை குறித்து பேச போறேன்? எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? நீங்க சொல்ற அல்லேலூயா பார்த்தா எனக்கு வேணாம் பாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆசீர்வாதம் வேணும்ன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. Praise the Lord. Hallelujah. அப்போ இன்னைக்கு எப்பவுமே நம்முடைய ராஜா யாரு? இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே நம்ம மேல பிரியமாயிருக்கிறார். நம்ம மேல எப்படி இருக்கிறாரு? ஆமா, லவ் பண்ணும்போது சொல்லுவாங்க பாத்தீங்களா, என்ன சொல்லுவான்? உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன், கைவிடவே மாட்டேன் அப்படின்னுவான். 3 மாசம் ஆச்சுன்னா சீப் ஓடிட்டு போயினே இருப்போம். சரியா? மனைவி இப்படிதான் சொல்லுவா, உன்னை நான் மறக்கவே மாட்டேன்யா, சம்பாதிச்சது காசு கொடுக்கலன்னா நீ எல்லாம் எதுக்கு அங்கே வீட்டில் இருக்கிற அப்படின்னுவான். ஏன் அதை சொல்றேன்னா, இப்படிப்பட்ட மனுஷனுடைய அன்பு எல்லாம் என்ன ஆயிடும்? மாறி போகும். ஆனா மாறாத ஒரு தெய்வீக அன்பு, மாறாத ஒரு தெய்வீக பிரியம் யாருன்னா இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், இந்த காலை வேளையில வந்திருக்கிற உங்கள் யாவர் மேலும் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். இவ்வளவுதான் இந்த தச்சில், இவ்வளவுதான். நான் இத்தனை பேர் தானா? ஏன் வர மாட்டாங்கம்மா? சரி, பரவாயில்ல, பாருங்க. அப்போ அவங்க மேலெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு பிரியமா இல்லை. 60 கிலோமீட்டரு வந்துக்கிறேன் அங்கேருந்து. நான் இங்கே வந்துட்டு இங்கேருந்து எருக்குவாய் போயிட்டேன், திருப்பி எருக்குவாயிலேருந்து நீ திருப்பி இங்கே நெல்வாய் வந்தேன். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஏய் ஏய் கரா. ஆனாலும் கர்த்தர் நமக்கு நல்லவர். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார், உண்மைதானே? உண்மை. ஆனா யார் மேல தேவன் பிரியமா இருப்பா, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே அநேக பரிசுத்தவான்கள் இருந்தார்கள், தேவ பிள்ளைகள் இருந்தார்கள். அவங்க எல்லார் மேலே ஆண்டவர் பிரியமா இருக்கல. ஆனா குறிப்பா யார் மேல ஆண்டவர் பிரியமா இருந்தார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் வேதத்துல வசனத்தோடு நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். முதலாவதாக, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் மேல் பிரியமா இருக்கிறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வாசிங்க என்னாகமத்தின் புஸ்தகத்துல 24:1 ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். யாரை ஆசீர்வதிப்பது பிரியம்? அப்போ இஸ்ரவேல் என்பது யாருன்னா நீங்களும் நானும் தான் இஸ்ரவேல். இஸ்ரவேல் யாரு? நீங்களும் நானும் தான் இஸ்ரவேல். நம்மை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு என்னவா இருக்குதா? பிரியமா இருக்கிறது. அப்ப யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாருடைய ஜெபம் அவருக்கு பிரியம்? செம்மையானவருடைய ஜெபம் அவருக்கு பிரியம். அப்படின்னா இந்த கால வேளையில ஏசப்பா யார் மேல பிரியமா இருப்பேன்னு சொல்றாருன்னா, யாரெல்லாம் ஜெபம் பண்றாங்களோ அவங்க மேல நான் பிரியமா இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லு. எத்தனை பேர் இந்த காலையில, ஏசப்பா நான் சர்ச்சுக்கு போறேன்ப்பா, என் கூட பேசுங்கப்பா, இந்த வாரம் முழுவதும் நான் ஓடக்கூடிய பலனை தாங்கப்பான்னு எத்தனை பேர் காலில் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? 2 அம்மா தான் கையை தூக்குறாங்க. ஒரு சிலர் கையை தூக்குறீங்க, ஒரு சிலர் கை தூக்குறது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைனா சில நேரத்தில் நம்ம ஜெபத்துக்குன்னா விட்டுருவோம். கம்பெனி போல லீவ், ஜெபத்துக்கு ஒன்னாது லீவ். அப்போ ஆண்டவர் யார் மேல பிரியமா இருக்கிறார்னா, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, ஜெபிக்கிற செம்மையான ஜெபிக்கிற ஜெப பிள்ளைகள் மீது கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய அனுபவத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. 66ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை வாசிப்பீர்களானால், 66ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை வாசிங்கம்மா.
என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு. அப்ப யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாரா? யார் ஜெபத்தை கேட்க மாட்டாரு? சொல்லுங்கம்மா, யார் ஜெபத்தை? சொல்லுங்கம்மா, உங்களை தான் கேட்கிறேன். யார் ஜெபத்தை? அக்கிரமக்காருடைய ஜெபத்தை, அக்கிரம சிந்தையுள்ளவருடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? கேட்க மாட்டார். அப்ப இன்னைக்கு உங்கள் சிந்தை எப்படி இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் நம்முடைய சிந்தை அது நல்ல சிந்தையாக இருக்க வேண்டுமா? அல்லேலூயா. ஆகவேதான் அவர் சொல்றாரு, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே நான் என்ன பண்றேன்? சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையில இருக்கணும். அப்படி இருக்குமானால் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலை வேளையில உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்க விருப்பப்படுகிறார். ஆமென். உங்க ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? கேட்க விருப்பப்படுகிறார். அல்லேலூயா. ஆக ஒருவேளை உங்களுடைய ஜெபங்களிலே அக்கிரம சிந்தை இருக்குமானால் அந்த அக்கிரம சிந்தைகளை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அவைகளை நீங்கள் எடுத்து போட வேண்டும். யோவான் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். பாவிகளுக்கு தேவன் என்ன பண்றதில்ல? ஆமா, இங்க தாவீது சொல்லும் பொழுது யாருடைய ஜெபத்திற்கு நான் பதில் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாருன்னா, அக்கிரம சிந்தை உள்ளவனுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்? செவி கொடுக்க மாட்டேன். இங்கே யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், பாவிகளுடைய ஜெபத்திற்கு நான் என்ன பண்ண மாட்டேன். அவர் பாவிகளை நேசிக்கிறார், உண்மைதான். ஆனால் பாவிகளுடைய ஜெபத்திற்கு அவர் என்ன பண்ண மாட்டாரா? அப்ப யாருக்கு செவி கொடுப்பாரா? தேவ பக்தி உள்ளவனுக்கு தேவன் செவி கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாழும் பொழுது தேவன் நமக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்ட காலத்துல நம்ம ஜெபலாம் எப்படி இருக்கும்னா, நேர் முழங்காலில் நின்று தான் ஜெபம் பண்ணுவோம். அப்படிதானே? ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கும்? நேர் முழங்காலில் இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம், கொஞ்ச நாட்கள் போக போக இந்த நேர் முழங்கால் அரை முழங்காலா வந்துடும். நேர் முழங்கால் எப்படி வந்துடும்? அரை முழங்காலா வந்துடும். அப்படியே நாட்கள் போக, வருடங்கள் போகும், இந்த அரை முழங்கால் கால் முழங்காலா வந்துடும். அப்புறம் நாட்கள் போகும், நேரங்கள் போகும், உக்காந்துக்கினே ஜெபம் பண்ணுவீங்க. இப்படிதானே நம்முடைய வாழ்க்கை இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றார், என் ஆலயத்திலே நீ வந்து நீ முழங்கால் படியிட்டு நீ ஜெபிப்பாயானால் உன் ஜெபத்தின் சத்தத்திற்கு நான் செவி கொடுப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு பல விண்ணப்பத்தோடு வந்திருக்கிற என் தாயே, என் சகோதரனே, என் சகோதரியே, உன் விண்ணப்பத்தை கேட்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். உன்னை தாழ்த்து, உன்னை ஒப்புக்கொடு, உன்னை அர்ப்பணி. உன் ஜெபத்திற்கு கர்த்தர் இந்த காலை வேளையிலே பதில் கொடுப்பார். இந்த மே மாதம் நிறைய பேர் நிறைய தேவைகளோடு இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்? ஃபீஸ் கட்டணும், பெரிய ஒரு பாரம். பேக் வாங்கணும், ஷூ வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும். அப்ப இப்படிப்பட்ட தேவைகள்லாம் இருக்கும் பொழுது நம்ம எங்க கடன் வாங்கலாம்னு நினைக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். கடந்த நாட்களில் பாருங்க, நான் எங்க போனாலும் சொல்லுவேன், எனக்கு கர்த்தர் செய்த ஒரு அற்புதத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. என் 2 பிள்ளைங்க, எனக்கு ஒரு மகள், ஒரு மகன். மூத்த மகள் இருக்கிறார், இளைய மகன் இருக்கிறான். இப்போ 2 பேர் படிக்கிறாங்க. படிக்கும் பொழுது நான் ஊழியர் செய்கிறதுனால நிறைய வருமானம்லாம் இருக்காது. ஏதோ வருகிற கொஞ்சம் வருமானத்தை வச்சு, சொற்ப பணங்களை வச்சு நாங்கள் குடும்பத்தை நடத்துவோம், பிள்ளைங்களை படிக்க வைப்போம். ஏதோ சில மனிதர்கள் செய்கிற உதவிகளினாலே, அவங்க செய்கிற அந்த பொருளாதாரத்தினாலே நாங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் முழு நேர ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்திருந்தேன். ஆனா முழு நேர ஊழியத்துக்கு போகாம பாதி வேலையும் செய்வேன், பாதி என்ன பண்ணுவேன்? ஊழியமும் செய்வேன்.
பாதி என்னமா பண்ணுவேன், பாதி ஊழியமும் செய்வேன். அப்போ என்னை ரட்சிப்புக்குள் நடத்தின ஒரு போதகர் என்னை கேட்டாரு, தம்பி நான் உன்னை ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ணேன், நீ ஏன் ஊழியம் பண்ண மாட்டேற அப்படின்னு என்னை கேட்கும்போது நான் சொன்னேன், பாஸ்டர் எனக்கு ஃபேமிலி இருக்குது, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நாங்கள் ஃபேமிலியாக சாப்பிடணும், எங்களுக்கு வருகிற வருமானம் போதாது அப்படின்னு சொன்னேன். அப்போது அவர் கேட்டார், உங்கள் பிள்ளைங்க எங்கே படிக்கிறாங்க? அவர் ஸ்கூல் நடத்துகிறாரு. உங்கள் ஸ்கூலில் தான் உங்கள் என் பிள்ளைங்க படிக்கிறாங்க பாஸ்டர் அப்படின்னு. சரி, எந்த கிளாஸ் படிக்கிறாங்க, எந்த ஸ்டாண்டர்ட், செக்ஷன் எல்லாம் எழுதி கொடுப்பானார். எழுதி கொடுத்தேன். எழுதி கொடுக்கும்போது சொன்னார், 10வது படிக்கிற வரலும் உன் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் ஃப்ரீ. கை தட்ட மாட்டீங்களா? கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். எத்தனாவது படிக்கிற வரலாம்? ஆமாம், 10வது படிக்கிற வரலாம் என் 2 பிள்ளைங்களுக்கும் ஆண்டவர் ஃபீஸை ஃப்ரீயாக ஆக்கிட்டார். எவ்வளோ பெரிய ஆண்டவர் இல்லை அவர்? அப்போ இன்னைக்கு பல தேவைகளோடு, பல பாரத்தோடு, பல போராட்டத்தோடு வந்திருக்கலாம். வியாபாரம் எப்படி நடக்கும், வேலை எப்படி கிடைக்கும், கடனை எப்படி திருப்பி கொடுப்பேன், கல்யாணம் எப்படி பண்ணுவேன், வீடை கட்டியிருக்கிற வீடு பாதியிலே நிற்குது, கடனை வாங்கியிருக்கிற திருப்பி கடன் கொடுக்க முடியல, கடன்கார வீட்டு வாசலில் நிற்கிறான். எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல். ஏன் இன்னும் நம்ம கவலை நம்ம வாட்டிடுதுன்னா, நம்ம கவலையை இன்னும் ஆண்டவர் மேலே வைக்கல. அல்லேலூயா. ஒருத்தன் கப்பலில் பிரயாணம் பண்ணிட்டு இருந்தான். பிரயாணம் பண்ணும் பொழுது எல்லாரும் சாப்பிட்றாங்க, ஆனால் இவன் மட்டும் சாப்பிடவே மாட்டான். அப்போ பக்கத்தில் இருக்கிறது அவனை பார்த்து கேட்டார், ஏன்பா எல்லாரும் சாப்பிட்றமே, நீ மட்டும் ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொன்னானா, இல்லை இல்லை எல்லாருக்கிட்டையும் நல்லா காசு இருக்குது, சாப்பிட்றாங்க, என்கிட்ட என்ன இல்லை காசு இல்லை, நான் சாப்பிடல அப்படின்னானா. உடனே அவர் சொன்னாராம், அவன் டிக்கெட்டு பின்னாடி பாரு அப்படின்னாராம். அவன் அந்த டிக்கெட் எடுத்து பார்த்தான். பார்க்கும் பொழுது நீங்கள் எத்தனை நாள் இந்த கப்பலில் பிரயாணம் பண்ணுறீங்களோ அத்தனை நாள் உங்களுக்கு தங்குறதுக்கு இடம், சாப்பாடு எல்லாமே என்னது ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்குது. அப்போதான் அவன் புரிஞ்சுக்கணும், ஐயோயோ ஃப்ரீயா, இது தெரியாமல் போச்சே. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நமக்கு தெரிய மாட்டேது, நம்முடைய ஆண்டவர் யாருன்னு தெரிய மாட்டேது, அவர் எவ்வளவு பெரியவர்னு நமக்கு தெரிய மாட்டேது. தெரிஞ்சா நம்ம கவலைகளை நம்மளே வச்சுக்க மாட்டோம், அவர்கிட்ட கொடுத்துருவோம். இன்னைக்கு எத்தனை பேர் உங்க கவலைகளை அவர்கிட்ட கொடுக்க போறீங்க? அல்லேலூயா. நீங்களாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்துல ஊருக்குள்ள வரும் பொழுது சுமை தாங்கி என்ற ஒரு பெரிய கல் இருக்கு, பார்த்துருக்கிறீங்களா? அது எதுக்குன்னா, வெயில்ல, வேகாத வெயில்ல சுமையை சுமந்து கொண்டே வருவாங்க. வரும் பொழுது அவர்களுக்கு பாரமா இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல மரத்தடியில, ஒரு நல்ல நிழல் அண்டையில அது இருக்கும். அப்போ அந்த பாரத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கல்லு மேலே இறக்கி வச்சுட்டு சற்று ஓய்வு எடுப்பாங்க. அப்போ இன்னைக்கு நிழலை போல் இருக்கிற இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, அவர் நிழலாய் இருக்கிறார், அவர் சுமை தாங்கியாய் இருக்கிறார். உங்கள் பாரத்தை அவர் மீது வைத்து விடு. அல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவர் உன்னை ஆதரிப்பார். ஸோ ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் மேல கர்த்தர் என்னவா இருப்பாரா? பிரியமாயிருப்பார். ஒரு இல்லையா சொல்லுமா? இரண்டாவது, யார் மேலே தேவன் பிரியமாயிருப்பார்? வாசிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 23வது வசனம். 37ஆம் சங்கீதம் 23வது வசனம். வாசிங்க. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவன் வழியிலே அவர் எப்படி இருக்கிறாரா? அப்ப யார் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு? முதல்ல ஜெபம் பண்றவங்க மேல. யார் மேல? ஜெபிக்கிறவர்கள் மேல. சொல்லுங்க, யார் மேல? நான் 3 முறை கேட்பேன், நீங்க 3 முறை சொல்லணும். யார் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார்? யார் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார்? யார் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார்? ஆமென். இப்போ இரண்டாவது, யார் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார்னா, நல்ல மனுஷங்க மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இப்போ உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீ நல்ல மனுஷனா இருக்கிறியா? நல்ல மனுஷியா இருக்கிறியா? வேதம் சொல்கிறது, வேதத்துல மிருக குணமுள்ள மனிதர்கள் இருக்கிறாங்களாம்.
எப்படிப்பட்ட மனிதர்கள்? ஆமா, மிருக குணமுள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள், இரக்கமற்ற பண்புள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள், பிறரை அவமதிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள், பிறரை குற்றம் சாட்டுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள்? நல்ல மனிதர்களா இருக்கிறீங்களா? ஐயா, நான் சர்ச்சைக்கு வரும்போது நல்லா தான் இருக்கிறேன், ஆனா குழாக்கிட்ட போனதான் வாய் தடுமா இருக்கு. இல்ல, சர்ச்சைக்கிட்ட வந்தா நல்லா இருக்கிறேன் ஐயா, ஆனா அந்த குழாக்கிட்ட போய் ஒரு குடம் தண்ணிக்கு போடுற சண்டை இருக்குது. வாயை தந்தா இங்கிலீஷா வருதியா? வாயை தந்தா என்ன வருது? ஐயா, ஞாயிற்றுக்கிழமை நான் நல்லா வெள்ளை புடவை கட்டின்னு வரையா, ஆனா ரேஷன் கடைக்கு போகும்போது எனக்கு தான் தெரியலையா, முடிய புச்சி அடிச்சிடலாமான்னுக்குதியா? அப்ப இப்படிப்பட்ட மனுஷங்க மேல கத்தனாவா இருக்க மாட்டாரு, பிரியமா இருக்க மாட்டாரு. நல்ல மனுஷனுடைய நடைகளிலே கத்தர் பிரியமா இருக்கிறார். நகை எடுக்கிறது பெருசா, பகையை எடுக்கிறது பெருசா? நகையா பகையா? சொல்லுங்க, நான் கேட்கிற கேள்வி புரியுதா? நகையை எடுக்கிறது பெருசா, உள்ளத்துல இருக்கிற பகை எடுக்கிறது பெருசா? பகையை எடுக்காம இன்னைக்கு நிறைய பேர் நகையை தான் எடுக்குது. ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல என்ன எடு. அப்ப நகை போடாதவங்களாம் கெட்டவங்கன்னு சொல்ல வரல, சரிங்களா? முதல்ல உள்ளத்துல இருக்கிற பகையை நீ என்ன பண்ணு, எடுத்து போடுன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு யாருக்கிட்டையாவது உங்களுக்கு பகை இருக்குமானா, விரோதம் இருக்குமானா, கோபம் இருக்குமானா, கசப்பு இருக்குமானா, வைராக்கியம் இருக்குமானா, அதை எடுத்து போட்டுருங்க. அல்லேலூயா. கோபம் நம்மை அழிச்சு. அல்லேலூயா. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பொறுத்தால் பூமியாகும். பொறுக்கும் பொழுதுதான், வேதமும் அதை தான் சொல்லுது, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. அப்போ உலகமும் கற்றுக் கொடுக்கிறது, வேதமும் கற்றுக் கொடுக்கிறது, கோபம் ஒரு மனுஷனுக்கு ஆகாது. அல்லேலூயா. ஆதி மனுஷன் காயேன் ஆபேல் 2 பேர் இருந்தாங்க, அண்ணன் தம்பி, சொந்த அண்ணன் தம்பி, ஒரே தாய் வயிற்றில் பிறந்தார்கள். ஆனா கோபத்தினாலே தன் சகோதரனை என்ன பண்ணான், கொன்று போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கோபத்தினாலே ஒரு மனுஷன் போய் நான் சொல்றதை செய்யலையேன்னு போய் ஒரு மனுஷன் நாண்டு கொண்டு செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நமக்கு இன்னைக்கு என்ன வேணாம்? ஆமா, புருஷன் சாம்பார்ல உப்பு இல்லை அப்படின்னாருன்னா, மீன் குழம்புல காரம் இல்லை அப்படின்னாருன்னா, உடனே நம்ம வாயை திறந்து போய் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கோ, இல்லை உங்கள் அம்மாவை செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன பண்ணோம் சொல்லுங்க, என்ன பண்ணோம்? வாயை நோர் மூసుకో, அவ்வளோதான். ஏன் చేసావు నువ్వు நோர் மூசுக்குன்னா வீட்டில் பிரச்சனை இருக்காது. ஒரு வீட்டில் அப்படிதான், புருஷன் வீட்டுக்குள்ளே வந்தாலே சண்டை வந்துடுமா. புருஷன் வீட்டுக்குள்ளே வந்தாலும் அந்த அம்மா சும்மா இருக்கிறான், பொண்டாட்டி நய 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 நயான் இருக்குமா. அப்போ இதை பார்த்துக்கிட்டே இருந்த இந்த ஒரு பாட்டி அம்மா என்ன பண்ணிச்சான், வா நான் ஒரு மருந்து வாங்கி தரேன் உனக்கு. என்ன வாங்கி தரேன்? இந்த மருந்து உன் வீட்டுக்கார உள்ள வரும்போது என்ன பண்ணு, குடிச்சிரு. அவன் வெளியே போகும்போது என்ன பண்ணிட்டு துப்பிடு, அவன் தூங்கும் போது துப்பிடு அப்படின்ட்டான். உடனே கூட்டின்னு போய் ஒரு பாட்டிலில் வாங்கி வந்து கொடுத்தாங்க. அவங்க வீட்டுக்காரர் எப்போ வருவாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்குது. வீட்டுக்காரர் உள்ளே வராரு, உள்ளே வரும்போது லொடக்குன்னு மருந்து குடிச்சிச்சு. புருஷன் பார்க்குறான், என்னடா இது ஆச்சரியமாகுது, இவ வாயை திறந்தாலே மூட மாட்டால, என்ன இன்னைக்கு இவ்வளோ அமைதியாக சாப்பாடை வைக்கிறா, ஒருவேளை சாப்பாட்டில் எதுனா கலந்துட்டாலோ அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. சரி சாப்பிட்டு செக் பண்ணால் நல்லா தூக்கம் வருது. தூங்கிட்டு எப்பா இனிமே தான் இவன் ஆரம்பிக்க போகிறா அப்படின்னு நினச்சான். இல்லை, நல்லா தூங்கிட்டான். காலையில் எழுந்து பார்க்குறான், ஐயோ நேற்றுக்கும் இன்றைக்கும் சேர்ந்து நம்மளை காட்ட போகிறான்னு நினச்சான். ஆனால் அப்போ அவன் வாயை திறக்கலை, போயிட்டான். இப்படியே வீட்டில் அமைதி வந்துடுச்சு. அப்போது இவ ஓடுறா, ஏம்மா பாட்டியம்மா நீ வாங்கி கொடுத்த மருந்து சூப்பராக வேலை செய்துமா, அது என்ன மருந்து கொஞ்சம் சொல்லுமா அப்படின்ச்சான். அது வேற ஒன்றும் இல்லடி, பாட்டிலில் வெறும் தண்ணியை தான் உங்ககிட்ட ஊற்றி கொடுத்தேன். என்ன ஊற்றுனேன்? அப்போ இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம வாயால் தான் நமக்கு நிறைய பிரச்சனை வரும். உண்மையா பொய்யா? நம்ம வாயை சரியாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம வீட்டு பக்கத்தில் சுற்றி பாருங்களேன், செக் பண்ணி பாருங்களேன், வாயினால தான் பிரச்சனை. உறவுக்குள்ள, குடும்ப உறவுகளுக்குள்ள ஏன் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள ஏன் பிரச்சனை,
நம்முடைய வாயினால தான் அது பிரச்சனை உண்டாகிறது. அல்லேலூயா. பேச வேண்டிய நேரத்தில் பேசணும், பேசக்கூடாத நேரத்தில் அமைதியாக இருக்கணும். அமைதலாக இருக்கிற பொழுது நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். கோபம் வருதா, வாயை அடக்கி பாருங்களேன். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஆண்டவரே என் கோபத்தை கட்டுப்படுத்துப்பா சொல்லுங்களேன், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ ரெண்டு காரியத்தை பார்த்தோம். யார் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. ஜெபிக்கிறவங்க மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு. ரெண்டாவது, நல்ல மனுஷங்க மேல கர்த்தர்னாவா இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறார். மூன்றாவதாக, யார் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார்? எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். எபிரேயரின் புஸ்தகம் 13:16 வாசிக்குமா? எபிரேயர் 13:16 யாருன்னா வாசிங்க. எங்கம்மா உன் பைபிள்? வாசிங்கம்மா 13:16. எபிரேயர் 13:16 இல்லையா? 16 14. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ வசனம் படிச்சோம்ல, இந்த வசனத்தின்படி சொல்லுங்க, யார் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு? ரெண்டு காரியம். ஒண்ணு, தான தர்மம், நன்மை செய்யவும் தானம் தர்மம் செய்யணும். ரெண்டு காரியத்தை சொல்றாரு. ஒண்ணு என்ன பண்ணுமா, ரெண்டாவது என்ன பண்ணுமா? செய்றீங்களா? நம்ம செய்யறோமா? எனக்கே சாப்பாட்டுக்கு இல்லை, நீ என்ன தர்மம் பண்ண சொல்ற? நானே சோத்துக்கு சிங்கி அடிக்கிறேன், என்ன போய் தர்மம் பண்ண சொல்ற? என் பாக்கெட்லேயே 10 ரூபாய் இல்லை, நான் யாருக்கு 1 ரூபாய் கொடுக்க முடியுமா? இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, தான தர்மம் பண்ணு, நன்மை செய். ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு என்ன மாறிடுமா? சொல்லுங்க, பாவமா மாறிடும். அப்ப நன்மை செய்யணும். கிறிஸ்மஸ் வருதா, பொங்கல் வருதா? பொங்கல் வரும் பொழுது பக்கத்து வீட்டில் கொடுக்குற பொங்கல், முறுக்கு, அதிரசம், கிண்ணம் கூட திருப்பி கொடுக்க மாட்டேற, அப்படிதானே? அவங்க கொடுக்குற கிண்ணத்தை கூட திருப்பி கொடுக்க மாட்டேற. ஆனா கிறிஸ்மஸ் வந்தா ஒண்டியா பிரியாணி ஆக்கி சாப்பிட்ற, ஒண்டியா கறியை வறுத்து சாப்பிட்ற, மீனை வறுத்து சாப்பிட்ற. அப்போ அதான் சொல்றாரு, தானம் தர்மம் பண்ணு. என்ன பண்ணு? தான தர்மம் பண்ணு, நன்மை செய். கிறிஸ்மஸ்க்கு நீங்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறீங்க, உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுக்குறீங்க, உங்க பாஸ்ட் எடுத்து கொடுக்குறீங்களா? கொடுக்குறீங்களா? எல்லாரும் கொடுக்குறீங்களா? ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. அப்போ கொடுத்துட்டீங்க, ஓகே, இதுல பாஸ் ஆயிட்டீங்க. அடுத்தது, இந்த ரோட்டு ஓரத்தில் எத்தனையோ அனாதை இருப்பாங்கல்ல, எத்தனையோ அனாதை ரோட்டு ஓரத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு செஞ்சிருக்கிறீங்களா? அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறீங்களா? அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கிறீங்களா? செஞ்சா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் நான் அப்படியே பைக்கில் போயிட்டே இருக்கிறேன், ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, ரோட்டு ஓரத்தில் இருக்கிற இந்த அனாதை பிள்ளைங்க, கணவனால மனைவியால கைவிடப்பட்டிருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுப்பா, அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பா அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கே சாப்பாட்டுக்கு இல்லை ஆண்டவரே, நான் எங்க ஆண்டவரே சாப்பாடு கொடுக்குதுன்னும் போது அப்படியே நான் விட்டுட்டு திருப்பி ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, நீ கண்டிப்பா இந்த ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல ஒரு 20 பேருக்கு வீட்டிலேயே செஞ்சு பேக் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம். ஆண்டவர் கிருபையினால அப்புறம் ஒரு 40 பேருக்கு கொடுத்தோம், அப்புறம் ஒரு 60 பேருக்கு கொடுத்தோம், இப்போ 100 பேருக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏன் இதை சொல்றேன்னா, இதெல்லாம் என்னால இல்லை, உங்களை போல இருக்கிற தேவ பிள்ளைங்க இதுக்கு நிறைய பேர் உதவி செஞ்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்க உதவி செய்வீங்களா? நான் போகும்போது எல்லாரும் எனக்கு 1000 ரூபாய் கொடுத்து அனுப்பணும். ஐயோ எங்கடா போத்து டே டே. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்ல, உன்னால் என்ன முடியும்? ஏன் நாமத்துக்காக ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட நான் அதை ஆசீர்வதிப்பேன். அப்போ உங்களால் என்ன முடியும்? 10 ரூபா முடியுமா? 100 ரூபா முடியுமா? ஒரு மூட்டை அரிசி வாங்கி தெரியுமா? கொடுங்க. பச்சை மலை தெரியுமா? பச்சை மலை, மலை மேலே பூமியிலேருந்து 2000 அடி மலையில் போயிட்டு அடுத்த வாரம்லாம் அங்கே தான் இருப்போம், பச்சை மலையில் இருப்போம். விபிஎஸ், ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு அங்கே விபிஎஸ் நடத்த போகிறோம்.
ஸோ இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் தேவ கிருபையினால. ஒரிசா, பீகார், வட மாநிலங்களில் ஆண்டுடைய ஊழியங்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம். நிறைய சபைகளை கட்ட உதவி செஞ்சுருக்கிறோம். நிறைய சபைகளை கட்டுவதற்கு மற்ற மனிதனிடத்தில் பணத்தை வாங்கி கொடுத்துருக்குறோம். நம்ம வடமதுரை சர்ச்சுக்கு எத்தனை பேர் வந்தீங்க போன வாரம்? வந்தீங்களா? யாருமே வரல. பாருங்க, இதான் நம்ம வடமதுரை சர்ச். அல்லேலூயா. பார்த்துட்டீங்களா? பாருங்க, பஸ் ஃபேர் எல்லாம் மிச்சம் தானே. பெட்ரோல் என்ன பிரதர், பெட்ரோல் செலவெல்லாம் மிச்சமாயிடுச்சா உனக்கு? அதை எனக்கு கொடுத்துரு. அல்லேலூயா சொல்லு. அப்போ இப்படிப்பட்ட ஊழியங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் கிருபையில் செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கணும். அந்த ஊழியங்களை என்ன பண்ணணும்? தாங்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 3 காரியம் பார்த்துட்டோம். 1 ஜெபம், 2வது நல்ல மனுஷன், 3வது தான தர்மம், நன்மை செய். 4வது 1 கொரிந்தியர் 9:7 வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:7. சீக்கிரமா வாசிங்க. 9:7 17 வாசிங்க. அவனவன் விசனமாய். முந்தின வசனம் இல்ல, அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயுமாயும் அல்ல. 1 கொரிந்தியர் 9 சில நேரத்தில் வசனம்லாம் மிஸ் ஆகிடும். 1 கொரிந்தியர் 9 சரி, இந்த வசனத்தை இங்கே மறந்துட்டு நான். அதாவது இங்கே வசனம் சொல்லும், அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிற தேவன் சொல்லுங்க. 3வது 4வது யார் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரா? உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? ஆமா, நீங்க உற்சாகமா கொடுக்கணும். நீங்க எப்படி கொடுக்கணும்? ஆமா, சில சர்ச்சுக்கெல்லாம் நான் போனேன்னா எனக்கு காணிக்கை கொடுப்பாங்க. காணிக்கை கொடுக்கும் பொழுது அந்த காசு எடுத்து இப்படி பார்த்தோன்னா இங்கேருந்து பெரிய பாளையம் தெரியும். இங்கேருந்து என்ன தெரியும்? பெரிய பாளையம் தெரியும். அப்போ அதில் என்ன அவ்வளோ ஓட்டை, அவ்வளோ கீழ்ச்சி போயிடும். கடையில் போய் கொடுத்தா எங்கேருந்தியா எத்தனை அந்த நோட்டை அப்படின்வான். அப்போது அப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? காணிக்கை போடக்கூடாது. ஆண்டவர் கொடுத்தா நல்லதை கொடுக்கணும், சிறந்ததை கொடுக்கணும். ஆபேல், காயன் 2 பேர் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தாங்க. யார் காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கினாரு? ஆபேல் காணிக்கை ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொண்டாரா? அங்கீகரிச்சாரா? அங்கீகரித்தார். காயனுடைய காணிக்கை கர்த்தர் என்ன பண்ணல? ஏன்னா அவன் நல்லதை கொடுத்தான், இவன் கெட்டதை கொடுத்தான். நீ நல்லதை கொடுத்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பான். அல்லேலூயா. வேதம் சொல்லுவது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த வசனம் தான் அடிக்கடி சொல்லுவோம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. முதல்ல ஆண்டவர் சொல்றார் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. அப்ப எப்படி திருப்பி கொடுப்பாரா? அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி கொடுப்பாரா? எத்தனை பேர் ஆண்டவருக்கு கடன் கொடுத்துருக்கிறீங்க? நான் நிறைய ஆண்டவருக்கு கடன் கொடுத்துருக்கேன். நான் ஏன் சொல்றேன்? ஆண்டவருக்கே கடன் கொடுத்துருக்கிறியா? எப்படி ஆண்டவருக்கு கடன் கொடுத்த? வாசிங்க நீதிமொழிகள் 19:17. நீதிமொழிகள் 19:17 வாசிங்க. ஏழைக்கு இறங்குகிறவன், அல்லேலூயா, ஏழைக்கு இறங்குறவன் யாருக்கு கடன் கொடுக்கிறான்? சொல்லு, ஒரு அல்லேலூயா சொல்லு. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை கர்த்தர் திருப்பி கொடுப்பாரு. நீ அவருக்கு கடன் கொடுத்தனா, 1 ரூபாய் கொடுத்தனா 2 ரூபாய் கொடுக்க மாட்டா, திருப்பி 10 ரூபாய் கொடுப்பாரு. அல்லேலூயா சொல்லு. சொல்லு அல்லேலூயா, நல்லா அல்லேலூயா சொல்லு.